மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹர்ஷித் கேமர்ஸ். ரொம்ப நாள் கழித்து உங்களை பார்க்குறேன். வாங்க நம்ம ஒரு கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன ஊருக்கு தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க ஓட்டலாம். ஸ்பீடாக போகுது. பஸ்ஸு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு ஓட்டி சம்பாரித்து 2வது பஸ் வாங்கியிருக்கு. ரொம்ப சேஃப்டியாக ஓட்டணும். மன்னிச்சுக்குங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுக்கு. என்னடா தொட்டா சைடு. ரொம்ப சேஃப்டியாக ஓட்டணும் மக்களே. ஏன்னு சொன்னால் பேசஞ்சர்ஸ் எல்லாம் நம்மளை நம்பி தான் வந்துட்டுருக்காங்க. நாம் தான் கரெக்டாக ஓட்டிகிட்டு போகணும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. நீ கரெக்டாக வீடியோவே போடல, உனக்கு எதுவும் பண்ணணும்னு கேட்காங்க. மன்னிச்சுக்கேன், நீ கரெக்டாக வந்துடும். ப்ளீஸ் மக்களே, ப்ளீஸ் பார்த்து பண்ணி விடுங்க. என்னப்பா காசா 6 பேர் தானா? சரி விடுங்க. பார்த்து போங்கப்பா. அப்பா முன்னாடி வர கஷ்டப்பட்டு இருக்கேன். ரொம்ப சேஃப்டியாக ஓடிட்டு போயிட்டுருக்குறோம். நாம் வாங்க கரெக்டாக சேஃப்டியாக ஓடிட்டு போகிறோம். அது எல்லோரும் ஓட்டுவாங்க, பட் நாமளும் ஓட்டுறோம். அப்படி நம்ம பண்ணிக்கலாம். சரி, லோடிங் மேப் வந்துருச்சு மக்களே. லோடிங் மேப் முடிச்சுட்டு வந்து உங்களிடம் சந்திக்கிறேன். வாங்க மக்களே, நம்ம லோடிங் மேப் இன்னொரு லோடிங் மேப் வந்தாச்சு. இந்த மேப்லேயே இடிக்காமல் ஓட்டணும். இப்போ பார்த்து ஓட்டணும். ஸ்பீடாக ஓட்டக்கூடாது, ஸ்லோவாக ஓட்டக்கூடாது. மீடியமாக ஓட்டினா தான் பேசஞ்சர்ஸாக என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே இது நல்ல டிரைவரு, இது அவ்வளோ சேஃப்டியாக ஓட்டுறாரு, என்னோட கருத்து. இந்த பஸ்ஸு வந்து சாதாரண பஸ் இல்லைங்க, டபுள் டெக்கர். நம்மளோட டபுள் டெக்கர் பஸ். டபுள் டெக்கர் பஸ். என்னடா இந்த சொல்லி ஓட்டிட்டு பார்த்தீங்க. இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வெறும் 11 பேர் தான். இதுக்கப்புறம் இந்த வீடியோலேருந்து எத்தனை ஏதுன்னு பார்க்கலாம் மக்களுக்கு. ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பஸ் இந்தோனேஷியா தான் பண்ணுறேன். இன்னும் அச்சோ நீங்கள் சாஞ்சிருச்சு. அச்சோ இப்போ தான் நான் இடிக்காமல் ஓட்டுவேன் அப்படின்னு. சரி விடுங்க, ஒரு டைம் இடிச்சிட்டோம். அதாவது நம்மளுக்கு வந்த சோதனை. நான் ஸ்லோவாக ஓடிட்டு இருந்தேன். எப்படி கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு திருப்பி கொண்டே இருக்கிறேன். மறுபடியும் சாயுது. கண்ட்ரோல் தாங்க மிஸ் ஆகுது. பெரிய பஸ்ஸாக இருக்குல்ல, அதனால் ஓட்ட கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓட்ட கற்றுப்பேன். ஓட்ட கற்றுக்கிட்டு அப்புறம் சாதனை பண்ணலாம். எங்கே வெள்ளம் வந்துட்டுக்கலாம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க.
என்னடா அமைதியாக இருக்கியே அப்படின்னு பார்க்காதீங்க. பாருங்க மக்களே எவ்வளோ ஸ்பீடு சாய்ந்துடாதராடி மக்கள். இது கொஞ்சம் சாயிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க தான் உள்ளே கொண்டு வர மைண்டு ரொம்ப பயத்தில் உட்காந்துருப்பாங்க. என்னடாவா இடிச்சிருவானா இடிக்க மாட்டானோ அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. இங்கே பாருங்க என்னோட ஸ்கிட் அடிக்குது. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோவில் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். போக போக வேறு வீடியோ சொல்கிற கரெக்டாக இருக்கும். மன்னிச்சுங்க. என்னது 1000 ரூபாயா? சோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டி 1000 ரூபாய் தான் 4 பேர் தான் ஏறிப்பாங்க. ஓகே நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் பார்த்துப்பாங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னதெல்லாம் மறந்துடாதீங்க மக்களே. நன்றி வணக்கம் பாய்.